பஞ்சதந்திர கதைகள். நரியை வென்ற கழுதை. ஒரு நாள் ஒரு காட்டுப் பகுதியில் கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த ஓநாய் ஒன்று கழுதையை அடித்து சாப்பிடும் நோக்கத்துடன் அதன் மீது பாய்ந்தது. தனக்கு வந்த ஆபத்தைக் கண்டு பயந்தது கழுதை. ஓநாயை எதிர்த்து சண்டை போடுவது கடினம். அதனால் ஏதாவது தந்திரம் செய்துதான் சமாளிக்க வேண்டும் என கழுதை தீர்மானித்தது. ஓநாய் பாய்ந்து வரும்போது சற்று விலகிக் கொண்டு, ஓநாயாரே, உன்னுடைய வலிமையின் முன்னால் நான் என்ன வலிமை வாய்ந்தவனா? நான் இன்று உனக்கு இரையாக போவது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது. நானும் உனக்கு இரையாக தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து கேட்க வேண்டும் என வேண்டிக் கொண்டது. நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ அதை சீக்கிரம் சொல் என்றது ஓநாய். ஓநாயாரே, என் காலில் பெரிய முள் ஒன்று குத்திவிட்டது. முள்ளை எடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. காலில் முள் உள்ள நிலையில் நீங்கள் என்னை அடித்து சாப்பிட்டால் அந்த முள் உங்கள் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும். அது உங்களுக்கு கடுமையான வலியை தருவதுடன் உங்கள் உயிரையும் வாங்கிவிடும். அதனால் முதலில் என் காலில் இருக்கும் முள்ளை எடுத்துவிட்டு பிறகு நீங்கள் என்னை அடித்து சாப்பிடுவதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என கழுதை கூறியது. ஓநாயும் ஒப்புக்கொண்டது. கழுதை தனது பின்னங்கால்களை ஓநாயிடம் திருப்பி காண்பித்தது. முள் இருக்கிறதா என ஓநாய் தேடும் வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கழுதை பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைத்தது. கழுதையின் உதையை தாங்க முடியாமல் ஓநாய் துடிதுடித்து விழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பித்துக் கொண்டது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.